வணக்கம். நம்ம பாசக்கார கரடி பயப்புள்ள பேடிங்டன் 3வது தடவையாக திரைக்கு வந்திருக்காப்புல. இந்த படத்தை பற்றின என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ அதோட சேர்த்து சோனிக் 3யோட இந்த படத்தை கம்பேர் பண்ண எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேடிங்டன் அப்படிங்கிற பேசக்கூடிய கரடி தன்னோட மனித குடும்பத்தோட லண்டனில் போய் செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆகும்போது பேடிங்டனுக்கு ஒரு லெட்டர் வருது தன்னோட ஆன்டி லூசியை பற்றி. அந்த கடிதம் வந்ததுக்கப்புறம் தன்னோட ஆன்ட் லூசியை தேடி பேடிங்டன் பெருவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை. ஓகே, இந்த பாசிட்டிவ்லாம் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவ், இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. எந்த விதமான வயலன்ஸோ டிஸ்டர்பிங் சீன்ஸோ இல்லாமல் ஃபேமிலியோட குழந்தைகளோட தாராளமாக பார்க்கலாம். ரெண்டாவது, பெரு அப்படிங்கிற இடத்தோட இயற்கையான அழகையும் கலாச்சாரத்தையும் மச்சு பிச்சு, அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்காத இடங்களை காட்சிப்படுத்தி விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு விஎஃப்எக்ஸு சேர்த்து இந்த பேடிங்டன் அப்படிங்கிற 3D கார்ட்டூன் கேரக்டரை ரியல் லைவ் ஆக்ஷன் வேர்ல்டில் சேர்த்து மெர்ச் பண்ணி சீம்லெஸ்ஸாக காட்டியிருக்காங்க. அதுக்கு பாராட்டுகள். ஆண்டனியோ பெண்டரஸ், இவர் மாஸ்க் ஆஃப் ஜோரோ அப்படிங்கிற படத்து மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் ரொம்ப நாள் கழிச்சு திரையில பார்க்கறது அது ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் மாதிரி இருந்தது. அதோட இவருக்கு இந்த படத்தில் நிறைய விதமான ஷேட்ஸ் இருக்குது. அந்த ஷேட்ஸ் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தோட ஒரு சில காமிக்கல் மூமெண்ட்ஸும் ஆக்ஷன் சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும். அது மோஸ்ட்லி இந்த நம்ம ட்ரைலரில் பார்த்த சீன்ஸ் தான். மற்றது எல்லாமே ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்து வச்ச டயலாக்ஸு, ஃபோர்ஸ் பண்ண காமிக்கல் மூமெண்ட்ஸு இந்த மாதிரி போட்டு 1.25 மணி நேரமாக இழுத்து வச்சுருக்காங்க படத்தை. ரிட்டர்ன் படம் நம்ம பார்க்க வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய விஷுவல் காமெடிஸ் எதிர்பார்ப்போம். பட் இந்த படம் ஃபுல்லாக டயலாக் ஓரியன்டட் காமெடியாக இருந்ததால் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் யாருமே சிரிச்ச மாதிரி தெரியல. தியேட்டரில் எல்லாருமே ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. கதைக்களம், அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஒரு 3D கார்ட்டூன் கேரக்டர் கரடி போய் செய்கிற சாகசங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களத்தோட பொட்டன்ஷியலை ஸ்க்ரீன் பிளேயும் ரைட்டிங்லேயும் சரியாக யூஸ் பண்ணியிருந்தா ஒரு லார்ஜர் தன் லைஃப் அட்வென்ச்சரஸ் ஃபன் மூவி அப்படிங்கிற ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கும். ஆனால் அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இருந்த அழுத்தம் போக இல்லாமல் போயிடுது. அந்த கேரக்டர்ஸோட மோட்டிவேஷனை என்னங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா டைப்பில் ஃப்ளாட்டாக கிளீஷேடாக முடிஞ்சிடுது. எந்த ஒரு பெரிய கன்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல், ரொம்ப பயங்கரமான அட்வென்ச்சர் ஆக்ஷன்லாம் இல்லாமல், நம்ம ஹீரோ கரடிக்கு பெருசாக ஒரு வேலையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாம் சால்வ் ஆயிடுது. ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, பேடிங்டன் இன் பெரு பேச்சை நிறைய குறைச்சிட்டு பெருசாக ஏதாவது காட்டியிருக்கலாம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இப்போ தான் கதையோட மெயின் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க, பெரு வரைக்கும் வந்துட்டு பெருசாக எதுவும் செய்யாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் பெருமொச்சோட வெளியே வந்தேன். ஒருவேளை நான் நிறைய எதிர்பார்த்து போனதால எனக்கு அப்படி தோணியிருக்கலாம். எனக்கு இண்டியானா ஜோன்ஸ் டைப் அட்வென்ச்சர்லாம் வேணாம், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி இருந்தாலே போதும். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு குடும்ப படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கரடியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, சோனிக் 3யோட இப்போ இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோனிக் 3யை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் நல்லா எழுதப்பட்டு ஃபாஸ்ட் பேஸான ஸ்க்ரீன் பிளே, டைமிங் காமெடி, அப்புறம் ஜிம் கேரியோட கிரேசி ஆக்டிங் இதெல்லாம் சேர்த்து கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் போகிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. பேடிங்டன் இன் பெரு ரொம்ப மோசமான படம் இல்லை, டீசெண்டான முயற்சியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில் சோனிக் 3 தான் வின்னர்.